போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மொழி முதலெழுத்து மற்றும் இறுதி எழுத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி முதலெழுத்து இறுதி எழுத்து அவ்வளோ முக்கியமான தலைப்பு. ஏன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எதிர்கொள்கிறதுக்காக இருக்கட்டும், பிரித்தெதுக்கு சேர்த்ததுக்கு கடினமாக வெளிலேருந்தெல்லாம் கேட்குறாங்களே அதை எதிர்கொள்கிறதுக்கும் இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வகுப்போட எண்டில் 2024 குரூப் 2ல் கேட்ட ஒரு கடினமான பிரித்தெதுகவை இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த தலைப்போட முக்கியத்துவம் புரியும். சரியா? அதனால் இந்த வகுப்பை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 3 வகுப்புகள் நம்ம அடிப்படையாக கொடுத்துருக்கோம். ஸோ பாடத்திட்டத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். பாடத்திட்டம் என்ன, பாடத்திட்டத்தை படி எப்படி புத்தகத்தில் படிக்கிறது, அடுத்து எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இது 4வது வகுப்பு, மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து. ஸோ இதுதான் முதல் வகுப்பாக இருந்தால் நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே புரிதலாக இருக்கும். சரி, ஓகே, இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போகலாம். மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து. இப்போ மனிதன் கண்டுபிடித்த மிக முக்கியமான கருவி மொழி. அதுலேயும் தமிழ் மொழியோட தொன்மை உங்களுக்கு சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடியின் புறப்பொருள் வெண்பாமாலையில் தமிழோட பழமையை சொல்லியிருப்பாங்க. அப்போ மலைகள் தோன்றி மண் தோன்றுவதற்கு முன்பே தோன்றின குடி தான் தமிழ் குடினா அப்போ தமிழ் மொழி எப்போ தோன்றிருக்கு யோசிச்சு பாருங்க. சரியா? அடுத்து இக்கால கவிஞரான ஈரோடு தமிழன்பனே உங்களுக்கு புக்கில் சொல்லியிருப்பாங்கல்ல, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே. அப்போ கால வகைப்பாடுன்னு ஒரு வகைப்பாடு தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் பிறந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு. சரியா? எந்த காலமும் தமிழ் நிலையாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. சரியா? ஸோ அப்போ முந்தை பழமைக்கு பழமையும் பிந்தை புதுமைக்கு புதுமையும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான தமிழோட தொன்மையை நம்ம அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் தமிழ் மொழி அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அது எப்படி செய்யலாம்னா, இந்த மொழி முதலெழுத்து இறுதி எழுத்து நம்ம கற்கதன் மூலமாக நீங்கள் செய்யலாம். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, சாலை விதின்னு ஒன்று இருக்குது. அந்த சாலை விதியை நம்ம பின்பற்றி வாகனம் ஓட்டினா யாருக்குமே ஆபத்து இல்லை, யாருக்குமே அழிவு இல்லை. சாலை விதியை பின்பற்றாமல் நம்ம பாட்டுக்கு எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலாம், எந்த வழியில் வேணால் போகலான்னு இருந்தால் கண்டிப்பாக அழிவு தானே வரும். அதே போல தான் மொழியிலுமே மொழியை இப்படி தான் பேசணும், இப்படி தான் எழுதணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுதானே இலக்கணம். அதன்படி மொழியை நாம் பயன்படுத்துகிறோன்னா மொழிக்கு அழிவு கிடையாது. அந்த இலக்கணத்தை நம்ம மீறுற பட்சத்தில் தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். சரியா? ஸோ மொழின்றது எவ்வளோ பெரிய விஷயம், அது உடனேலாம் அழியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு ஏற்படும். அது அழியக்கூடாதுன்னா நம்ம தூய தமிழை பயன்படுத்தணும். சரியா? அதுக்கு இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ரோம் லெட்டர் கிளியராக பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு 3 லேயராக நடத்தி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டெப்த்தாக ஒயிட் போர்டில் நான் நடத்தி கொடுக்குறேன். 2வது 2 ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன். இந்த 3 நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த தலைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? சரி, அந்த 5 ரோம் லெட்டர் என்னன்னு அப்படியே சொல்லிடுறேன். மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்து எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்து எதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்து எதுன்னு பார்க்க போகிறோம். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மொழிக்கு இடையில் வர்ற எழுத்து எதுன்னு பார்க்க போகிறோம். இதே தலைப்புலேருந்து நீங்கள் எப்படி புத்தகத்தில் ஒரு பாடத்தை படித்து அதை நோட்ஸ் எடுத்து அதை ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணலான்றது இந்த டாப்பிக்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். சரியா? அதுக்கு இந்த வகுப்பு ஒரு சாம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கவனிங்க. கண்டிப்பாக உங்களோட போட்டித் தேர்வு பயணத்தில் இந்த வகுப்புலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். முக்கியமாக அந்த நோட்ஸ் எடுத்து அதை ரிவிஷன் பண்ணுறது, ஷார்ட் நோட்ஸுன்ற ஒரு மெத்தடை நீங்கள் கற்றுக்கலாம். சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்பயும் போல் நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லாஸ்ட்டில் பிடிஎஃப் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எவ்வளோ அடிப்படை தமிழ் எழுத்துக்கள். ஸோ போன வகுப்பில் சொல்லிக் கொடுத்தாலும் அகர வரிசை, ஆகார வரிசை, அது எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால தான் அந்த வகுப்புக்கு அப்புறம் நம்ம இந்த வகுப்பு பார்க்குறோம். ஓகேவா? சரி, டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், இன்னைக்கு தலைப்பு இவ்வளோ தான். இது ஒரு சொல்லுன்னு வச்சிங்களேன், சொல் தானே மொழி. அப்போ மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்து எதுன்னு பார்ப்போம், ரோம் லெட்டர் 1. அடுத்தது மொழிக்கு முதல்ல வராத எழுத்து எதுன்னு பார்ப்போம். அடுத்தது மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்து எதுன்னு பார்ப்போம். அடுத்து மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து எதுன்னு பார்ப்போம். அடுத்தது மொழிக்கு இடையில் வர எழுத்து எதுன்னு பார்ப்போம். ஸோ 5 ரோம் லெட்டர் தான் நம்ம நீ வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதையுமே நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ணாத மாதிரி சின்ன சின்ன லிங்க் வச்சு நான் எளிமையாக சொல்லித்தரேன். சரியா? சரி, உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் மனப்பாடம் பண்ணிடலாம் போகிறதில்ல, அடிப்படையிலேருந்தே நம்ம போகலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதிடலாம். ஸோ ரோம் லெட்டர் 1. ஓகேவா? என்னன்னா, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். ஸோ இதை நான் வச்சுங்க. இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 11th இருக்குது. நான் தொகுத்து மொத்தமாக தான் நடத்துகிறேன். ஸோ இந்த எண்ணிக்கை 11th இருக்குது. சரியா? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் 22. 12 + 6 + 4. அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது, அது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் வச்சுங்க. 12 + 6 + 4 22. ஸோ டாபிக் தான் மொழிக்கு முதல்ல வர எழுத்து. நான் சொன்ன மாதிரி தான்
டக்கு நம்ம உள்ளே போக தேவை, பேசிக் தெரியும் உங்களுக்கு. தமிழில் 4 வகையான எழுத்து இருக்கா? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இதோட பிரிவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, ஜஸ்ட்டு பாருங்களேன். இப்போ என்னென்ன எழுத்து இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், உயிரெழுத்து மொழிக்கு முதல்ல வருமா வராதா? வரும். மெய்யெழுத்து வருமா? வராது. ஆயுத எழுத்து வருமா? வராது. உயிர்மெய் எழுத்து வருமா? வரும். சரியா? இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரியா? உயிரெழுத்துக்கள் 12 எங்கே வரும்? மொழிக்கு முதல்ல வரும். நமக்கு தான் தெரியும், அம்மா, ஆடு, இலை பார்த்துட்டு இருக்கோம்ல நம்ம. ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் 12மே கண்டிப்பாக எங்கே வரும்? தமிழில் ஒரு சொல்லோட முதல்ல வரும். பயன்படுத்தலாம், அது தப்பு கிடையாது. அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? இப்போ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கே தெரியும், மெய் எழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது. இது எங்கே பார்க்கணும்? இது ரோமன் லெட்டர் 2ல் பார்க்கணும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களில் பார்க்கணும். இப்போ நம்ம மொழிக்கு முதல்ல வர்றதானே பார்க்குறோம். அப்போ நம்ம எதுக்கிட்ட போக போகிறோம்? உயிர்மெய் எழுத்துக்கிட்ட போக போகிறோம். உயிர்மெய் எழுத்து ஒன்று 12 18 ஒன்றும் கிடையாது, 216. அப்போ 216 எழுத்துக்குள்ளே பூந்து இது வரும் இது வராதுன்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 216ஐயும் 18 வரிசையாக கன்வெர்ட் பண்ணுகிறாங்க. 18 வரிசையாக மாற்றிக்கிறாங்க. சரியா? ஸோ உங்களை நான் புரியும் பாருங்கள். இந்த 216 எழுத்தையும் 18 வரிசையாக மாற்றிக்கிறாங்க. எப்படி சார் 18 வருஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பாருங்கள், கா வரிசை, ஞா வரிசை, சா வரிசை, நா வரிசை, டா வரிசை. போன கிளாஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தம் எத்தனை வரிசை இருக்கும்? 18 வரிசை இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியணும். இது புரியாமல் நம்ம போய் சும்மாலாம் படிக்கக்கூடாது. ஸோ அப்போ மேலிருந்து கீழே எத்தனை வரிசை இருக்கும்? 12 வரிசை இருக்குமா? வளம் இருந்து இடம் எத்தனை வரிசை இருக்கும்? 18 வரிசை இருக்குமா? அப்போ அந்த 216 உயிர்மெய் எழுத்தையும் நம்ம எத்தனை வரிசை எடுத்துக்கிறோம்? 18 வரிசையாக எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த டாப்பிக்கோட மெயினான ஒரு சின்ன ஷார்ட்கட்டே இருக்குது. இந்த இடம் தான் அந்த டாப்பிக்கில் கஷ்டம். அந்த இடத்த நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட்டால் எளிமை ஆகிட்டோம்னா அந்த டாப்பிக்கே எளிமையாகிடும். சரியா? இப்போ நான் ஷார்ட்கட்டை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும். பட் 100% அந்த எண்டில் உங்களுக்கு சூப்பராக புரியுது. சரியா? கவனிக்கிறீங்களா? 18. ஒரு கிளாஸில் 18 பசங்க இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சிருப்போம். நம்ம கிளாஸில் ஒரு 30-40 பேர் படிச்சிருப்பாங்கல்ல. நம்ம கிளாஸில் அவ்வளோ பேர் இருந்தாலும் 40 பேர் ஒன்றாவே இருக்க மாட்டோம். ஒரு கேங்காக பிரிஞ்சிருப்பாங்களா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம 4 பேர் 5 பேர் சேர்ந்து இருப்பாங்களா? அதே போல தான் அந்த 18 பசங்களும் 3 கேங்காக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கேங்கில் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்கான், இன்னொரு கேங்கில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கான், இன்னொரு கேங்கில் பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்கான். புரியுதா? சரி, இந்த கேங்குக்கெல்லாம் பேர் வச்சிடலாமா? இது ஏ, இது பி, இது சி. புரியுதான்னு பாருங்க. ஸோ ஒரு கிளாஸில் 18 பசங்க, 3 கேங்காக இருக்கான், 6 பேர், 4 பேர், 8 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த 6 பேர் கேங் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த 6 பேரும் சூப்பராக படிப்பான். ஓகேவா? இந்த 8 பேர் கேங் இருக்கான் பார்த்தீங்களா? அந்த 8 பேரை ஒருத்தன் கூட படிக்கவே மாட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி பயன்படுத்திக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த 8 பேர் கேங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான்? படிக்கவே மாட்டான். 6 பேர் கேங்கில் எல்லாரும் படிப்பான். 8 பேர் கேங்கில் ஒருத்தன் கூட படிக்க மாட்டான். இந்த 4 பேர் கேங்கில் சில பேர் படிப்பான், சில பேர் படிக்க மாட்டான். இதுதான் ஷார்ட்கட்டு. ஒரு கிளாஸில் 18 பேர், 3 பிரிவு, 6, 4, 8. 6 பேரும் நல்லா படிப்பான், 8 பேரும் படிக்க மாட்டான். 4 பேர் கேங்கில் சில பேர் படிப்பான், சில பேர் படிக்க மாட்டான். இப்போ அடுத்தது, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க மட்டும் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மீட்டிங்கில் எந்தெந்த கேங்கெலாம் கலந்துக்கும்? ஏ கண்டிப்பாக கலந்துக்கும், ஏன்னா ஃபுல்லாக படிக்கிறவன் தான். பி கேங்கோட தொடர்பு அந்த மீட்டிங்கில் இருக்கும், ஏன்னா பிலையும் சில பேர் படிக்கிறவன் இருக்கான்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்காத பசங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் கலந்துப்பா? கண்டிப்பாக சி கேங் கலந்துக்கும். சரி, ஏன்னா அவன் யாருமே படிக்க மாட்டான். இதுலேயும் பியோட தொடர்பு இருக்கும். இதுலேயும் என்ன தொடர்பு இருக்கும்? பியோட தொடர்பு இருக்கும். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஸோ அப்போ ரோமன் லெட்டர் 1ல் ஏவும் பியும் வரும், ரோமன் லெட்டர் 2ல் சியும் பியும் வரும். ஓகேவா? சரி, இப்போ வாங்களேன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்து மொழிக்கு முதல்ல வர முடிஞ்சிருச்சு. மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் வராது, அது ரோமன் லெட்டர் 2ல் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ போனது உயிர்மெய் எழுத்துக்கிட்ட. உயிர்மெய் எழுத்து 216. அந்த 216 நான் 18 வரிசையாக மாற்றிக்கிட்டேன். சரியா? அந்த 18 வரிசையில் 6 வரிசை மொழிக்கு முதல்ல வரும், 8 வரிசை மொழிக்கு முதல்ல வராது, 4 வரிசையில் சில எழுத்துக்கள் வரும், சில எழுத்துக்கள் வராது. இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா 2 பேர் படிப்பான், 2 பேர் படிக்க மாட்டான்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வரிசையை குறிக்கும். சரியா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும், நான் புரிய வைக்கிறேன். சரியா? அப்போ பாருங்கள், ரோமன் லெட்டர் 1 நான் சொன்னல படிக்கிற பசங்க மீட்டிங்னு, அது மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்து. ரோமன் லெட்டர் 2 படிக்காத பசங்க மீட்டிங்னு சொன்னால அது மொழிக்கு முதல்ல வராத எழுத்து. அப்போ இப்போ ரோமன் லெட்டர் 1ல் மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துல நம்ம எதெல்லாம் பார்க்கணும்? ஏவும் பியும் பார்க்கணும். ஏவை முழுசாக பார்க்கணும்,
பியில் படிக்கிற பசங்க, அதாவது மொழிக்கு முதல்ல எது வருதோ அதை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரியும், 100% கடைசியில் புரியும். கவனிங்க, ரொம்ப எளிமையாக அது புரியும். சரி, ஓகே. அப்போ 6 இந்த பாயிண்ட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, உங்களை நான் எளிமையாக்கிறேன். சரியா? பாருங்களேன், அந்த 6 பேர் யாரும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கசட தவற, இது தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும் கசட தவற. சரி, கசட தவறையும் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ உங்களோட இயல்பான மொழித்திறனால் நீங்களே சொல்லிடலாம், இந்த 6 எழுத்தில் எந்தெந்த எழுத்தை முதன்மையாக கொண்டு தமிழில் ஒரு சொல்லு தொடங்கவே தொடங்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். டாவும் ராவும். உண்மை தானே? டாவிலையும் வந்து தூய தமிழ் சொல் இருக்காது, ராவில் தொடங்குற மாதிரி தூய தமிழ் சொல்லும் இருக்காது. அப்போ நான் 2 தூக்கிட்டேன்னா மீதி எனக்கு 4 இருக்கா? காச. நீங்களே சொல்லுங்க. காணாச்சானா படி பார்த்தா அந்த வரிசையில் தாவுக்கு அடுத்த எழுத்து எது? ந. அதே காணாச்சானா படி பார்த்தா பாவுக்கு அடுத்த எழுத்து எது? ம. அவ்வளோதான். இந்த 6 பேர் அதுதான் இது. சரியா? நான் சொன்னல, ஒரு கேங்கில் 6 பேர் இருப்பாங்க, 6 பேரும் படிப்பாங்க. அந்த 6 பேர் இவங்க தான். காச, தான, பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். கவனிங்க, இந்த வரிசைனா கா மட்டும் கிடையாது. அதுனா கா வரிசை. காக்கா, கீ, கூ, கே, கை, கோ, கௌ. புரியுதா வரிசை? அதே போல தான் சா வரிசை, அதே போல தா வரிசை, நா வரிசை, பா வரிசை, மா வரிசை. 6, 12, 72 எழுத்து. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இது ஒரு வரிசையிலும் 12 எழுத்துக்கு மொத்தம் 72 எழுத்து நான் சொல்கிறேன். அப்போ இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரலாம். இப்போ தமிழில் ஒரு சொல்லு இருக்கா, அந்த சொல்லோட முதல்ல இந்த வரிசையில் இருக்கிறது எந்த எழுத்து வேணால் வரலான்னு அர்த்தம். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது போலாமா? காசத்தானப்பா மேலே எழுதிக்கலாமா? ஸோ பாருங்க, இதை கூட ஏன் நான் இப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு காசத்தானப்பாம்னா மனப்பாடம் பண்ணி ப்ரெஷர் ஆகும். முடிஞ்சளவு நம்ம மனப்பாடம் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும், அப்போ தான் கான்செப்ட் புரியும். சரி, 2வது பாயிண்ட் நான் எழுதுறேன் பாருங்க. காச, தான, பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். நான் பிடிஎஃப் காட்டுறோம், பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். சரி, நான் கவனிங்க போதும். ஸோ 2 பாயிண்ட் புரியுதா? உயிர் எழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதல்ல வரும். ஈஸி, முடிஞ்சிருச்சு. மெய் எழுத்து ஆயுத எழுத்தும் வராது, அது இருக்கட்டும். இப்போ இந்த உயிர்மை எழுத்தில் இந்த ரோம் லெட்டர் ஒன்ல ஏக்குள்ளே போயிட்டோம். காச, தான, பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். இதெல்லாம் வந்து புணர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக அடிப்படை புணர்ச்சியை தாண்டி நம்ம டெப்த்தாக உள்ளே போக போக இந்த மொழி இறுதி எழுத்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். சரியான அதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். இதோட புணர்ச்சி கிளாஸ் நடத்துகிறப்ப நான் சொல்லுவேன் அன்றைக்கி, இதை நான் அன்றைக்கி சொன்னேன்னு. சரி, அதனால் நான் வச்சுங்க. ஓகேவா? சரி, அடுத்து உங்களுக்கே தெரியும் எங்கே போனோம்? பி கிட்ட போனோம். இந்த தலைப்பில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஒரே பாயிண்ட் மட்டும்தான், ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு தரேன். பாருங்கள், 2, 3 பாயிண்ட்னா கஷ்டம், ஒரு பிரச்சனை சமாளிக்கலாம்ல. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க. மற்ற எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன், ஷார்ட்கட் சொல்கிறேன். சரியா? சரி, பி கிட்ட போயிடலாமா? பி எத்தனை பேர்? 4 பேர். சரியா? கவனிக்கிறீங்களா? அந்த 4 பேர் யாருன்னா ஞான ஏவ. நான் அப்பயே சொன்னேன், மாணவர்களாக இருந்தால் 2 பேர் படிப்பாங்க, 2 பேர் படிக்க மாட்டாங்கன்னு முடிச்சிடலாம். ஆனால் இது என்னது? எழுத்துக்கள் வரிசை. ஒரு வரிசையில் எத்தனை எழுத்து இருக்கும்? 12 எழுத்து இருக்கும். சரியா? அப்போ 4, 12 இருக்கிறதான அர்த்தம். ஆனால் ஞா வரிசையில் 12 எழுத்துக்கள் இருந்தாலும் ஒரு எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இந்த நா வரிசையிலையும் 12 எழுத்துக்கள் இருந்தாலும் 4 எழுத்து தான் மொழிக்கு முதல்ல வரும். இந்த யா வரிசையிலையும் 12 எழுத்துக்கள் இருந்தாலும் 6 எழுத்து தான் மொழிக்கு முதல்ல வரும். வா வரிசையிலையும் 12 எழுத்துக்கள் இருந்தாலும் 8 எழுத்தான் மொழிக்கு முதல்ல வரும். வா வா வி அந்த வரிசை போகும்ல. சரியா? நான் சொன்னல, சில பேர் படிப்பான், சில பேர் படிக்க மாட்டான். அப்போ வா வரிசையில் மொத்தம் 12, 8 மொழிக்கு முதல்ல வரும். எத்தனை வராது? 4 வராது. இங்கே 6 மொழிக்கு முதல்ல வரும். எத்தனை வராது? 6 வராது. இங்கே 4 மொழிக்கு முதல்ல வரும். எத்தனை வராது? 8 வராது. இங்கே 1 தான் மொழிக்கு முதல்ல வரும். அப்போ எத்தனை வராது? 11 வராது. அப்போ எத்தனை வராதுன்றது நீங்கள் படிக்க தெரியும். நம்மளுக்கு தான் காணச்சான தெரியும்ல. வர்றது எதுன்னு படிச்சுக்கிட்டா வராதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல. புரியுதா? இந்த பாயிண்ட் தான் இந்த டாப்பிக்லேயே முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் என்னது? ஞான ஏவ. இந்த வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதலில் வரும். இந்த வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதல்ல வரும். இந்த எழுத்து எதுன்னு பார்த்தலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கில் இதான் ஒருத்தான பாயிண்ட். இது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், ஏன்னா பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஓகேவா? இது அழைச்சாரம் பார்த்துங்க, நம்ம திரும்ப எழுதி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சைட்லேயே பார்த்தலாம். சரி, ஃபஸ்ட்டு ஞா வரிசை. ஞா வரிசையில் எத்தனை எழுத்து? ஒரே எழுத்து. அந்த ஒரு எழுத்து இதுதான், ஞா தான். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஞனம். ஞனம்னா விதம்னு அர்த்தம். ஞனம்னா விதம். இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கோம், ஸ்கூல் காலேஜெலாம் படிச்சிருக்கோம். நம்ம ஊருக்காரங்க பேர் ஏதாச்சும் இதில் ஆரம்பிச்சிருக்கா?
இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஏதாச்சும் ஊர் பேர் இல்லை, பார்த்ததே இல்லை. அப்போ நாளைக்கு இதில் ஒரு சொல்ல ஆரம்பிக்கும் போது இது தப்புன்னு நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல, இது தமிழ் சொல் இல்லை, இது தப்புன்னு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ தூய தமிழ் இலக்கண முறைப்படி ஒரு சொல்லோட முதல்ல ஞா வரலாம், ஆனால் தற்காலத்தில் அது வழக்கில் இல்லை. சரியா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம இட்லி சாப்பிட்ருப்போம். ஸோ அப்போல்லாம் கிரைண்டர் இருக்காது, மிக்சிலாம் இருக்காது, கொடக்கல் தான், அம்மி தான். சரியா? அன்னைக்கு இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. அதே போல தான் இதுவும் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. அப்போ ஒரு சொல்லோட முதலெழுத்தா ஞா வந்தால் அது சரின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஞா வரிசையில் ஒரே ஒரு எழுத்து ஞனம்னா விதம். எதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருன்னா வெறும் ஞானா நிற்காது, ஒரு சொல்லா பார்த்தா நிற்கும்ல, அதுக்கு தான் அது கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து 4 வரிசை பார்க்கலாமா? 4 பார்க்கலாமா? இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நமலி, அப்படியே நான் சொல்லிடுறேன். நமலினா நாய், நமலி போல் வாழ்க்கை ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஔவையார் வேறு பாடத்திட்டத்தில் இருக்காங்க. எவ்வளோ டேட்டா முடியுதோ, யார் காதில் கேட்குறோமோ நம்ம பாட்டு, யார் சொல்லி காதில் கேட்குறோமோ எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்க வேண்டியதான், எக்ஸாம்பிளில் உதவும். சரியா? ஸோ இப்போ நமலினா என்னது? சொற்பொருள் நாயின்னு அர்த்தம். சரி, அடுத்து நான், அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன். ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குலாம் பிடிச்ச கிழமை, ஞாயிறு 4 தானே வருது. அடுத்து இது நெகிழி, இரவில் மாட்டிய இலங்குச்சுடர் நெகிழி, அந்த நெகிழி, இந்த நெகிழி தான் பிளாஸ்டிக், அந்த நெகிழி தீச்சுடர், இந்த நெகிழினானது தீச்சுடர். அடுத்து இதுக்கு பார்க்கலாமா? நொல்குனா சுருக்குன்னு அர்த்தம், மெலிதல்னு அர்த்தம். நொல்குனானது சுருக்கு, மெலிதல்னு அர்த்தம். ஸோ தெரியாத சொல்லோட பொருளை தெரிஞ்சு, இந்த சொற்பொருள்னு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லலை, இந்த எழுத்து உங்கள் மைண்டில் நிற்கணும். ஓ, இப்போ தமிழோட முதல்ல நோ வரும், நே வரும், நான் வரும், நான் வரும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ நான் வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்? 4 தான் வரும். மொத்தம் 12, 4 தான் வரும், மீதி 8 வராது. சரியா? எடுத்துக்காட்டு நமலி, நெகிழி, ஞாயிறு, நொல்கு. அடுத்து போயிடலாமா? அடுத்து கவனிக்கிறீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யா வரிசை. யா வரிசை எத்தனை எழுத்து? 6. என்னென்னு பார்த்தீங்கன்னா யா, யா, யு, யு, யோ, யௌ, யோ, யௌ. சரியா? இப்போ யா, யவனர், யவனர். தமிழர்கள் கிரேக்க ரோமானியர்களை யவனர்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ யா. அடுத்து யார், வினா எழுத்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, யார். அடுத்து யுகம், கேள்விப்பட்டிருப்போம்ல, யுகம். அடுத்தது யூஹி, யூஹி, யூஹினா புத்திசாலி. ஸோ போட்டித் தேர்வு படிக்கிற ஒரு மாணவனோட கண்ணோட்டமே இதுக்கப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கணும். ஒரு சினிமா போஸ்டரை பார்த்தா கூட தெரியாத ஒரு சொல்லு இருந்தால் அதுக்கு என்ன பொருள் நம்ம யோசிக்க வேண்டியதான். எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டரில் யூஹின்னு இருந்துச்சு, படம் பேர் யூஹி, ஒரு போஸ்ட். அந்த படம் நீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்களேன், யார் படம்னே தெரியல, பார்த்தேன் இப்போ யூஹி எவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் யூஹி நான் தொடங்க புத்திசாலின்னு வருது. அந்த போஸ்டர்லேயே பூத கண்ணாடி ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் போல இருந்துச்சு. அப்போ பாருங்களேன், பேர் எப்படி வைக்கிறாங்க பாருங்க. அப்போ யூஹினா புத்திசாலின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல சொற்பொருள். அப்போ யூஹினானது புத்திசாலின்னு அர்த்தம். யூஹினா புத்திசாலி, யுகம்னா உங்களுக்கு தெரியும் காலம். சரியா? ஸோ யார், யவனர். அடுத்து நான் யோ, அது உங்களுக்கு தெரியும், யோகா, யோசனை, யோகம், யோ. இதுக்கு பார்க்கலாம் யௌவனம். 10th தமிழ் புக்கிலே இருக்கும் இது, யௌவனம். பாரதியாரோட பாட்டில் இருக்கும், இந்தியா தான் என் இளமையின் யௌவனம் சொல்லியிருப்பார். யௌவனம்னா இளமை வனப்புன்னு அர்த்தம். என்னது? இளமை வனப்பு. ஸோ அப்போ யா வரிசையில் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். அந்த 6க்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில உரையாசிரியர்கள், இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டில் யார் மட்டும்தான் தமிழ் சொல்லு, மற்ற எல்லாமே பிறமொழி சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டவுட் வரும், சார் அப்போ யாவிலையும் யூலையும் தமிழ் சொல்லி இல்லையா? உடம்படுமைன்னு ஒரு கான்செப்ட் பயன்படுத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம பார்க்கலாம் பின்னாடி. சரியா? ஸோ நிலைமொழியும் வறுமொழி இணையும் போது உடம்படுமை இடையில வரும். அந்த உடம்படுமை எது வரும்? ஈயும் இவ்வும் வரும். அப்போ அந்த ஈ வந்து இங்கே இருக்கிற உயிரெழுத்து கூட சேர்ந்துடும். இங்கே ஒரு உயிரெழுத்து வருதுன்னு வச்சுங்களேன், அந்த உயிரெழுத்து கூட ரெண்டும் சேர்ந்து ஒரு எகர வரிசை எழுத்தானே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், ஈ ப்ளஸ் ஆனது யா, யாவாக தானே மாறும். சரியா? இப்படி உடம்போடு மெய்யாக இருக்கிறதுனால இந்த யா பல்வேறு இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். சரியா? இது வந்து நான் உங்களுக்கு வந்து உடம்பொடுமை நடத்துகிறப்ப நான் புரிய வைக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கே தேவையில்லை, இதெல்லாம் தமிழில் முதல்ல வரும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஏன் சொல்கிறேன்னா இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ யா வரிசையில் 6 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரலாம். சரியா? அந்த 6 எழுத்துக்கள் எதுனா இந்த 6 தான். சரியா? பெருசாக நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல, நான் வச்சிங்க. சரியா? அடுத்து போயிடலாமா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ சொல்லிடக்கூடாது. நான் லாஸ்ட்டில் சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நான் வச்சு குழப்பிக்காதீங்க. ஞா வரிசையில் எத்தனை? 1, நான் வரிசை எத்தனை? 4, யா வரிசை எத்தனை? 6. ஓகேவா? அதுக்கான எடுத்துக்காட்டையே என்னால் கொடுக்க முடியல. நான் சொல்கிறேன்ல, அது உடம்படுமை சேர்ந்து தான் அந்த சொல்லே உருவாகும். சரியா? சரி, அடுத்து வா வரிசை. ஸோ வா வரிசையில் 8 எழுத்து.
அவ்வளோதான். வாவா, விவி, வேவே, வை, வவ் இதெல்லாம் எடுத்துக்காட்டு எழுத தேவை உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ வந்தான், வாழ்க்கை, வில், வீரம், வெற்றி, வேங்கை, வைக்கோல், வைதல், வவ்வால். சரியா? ஸோ அப்போ வா வரிசையில் இது 8 தான் வரும் மொழிக்கு முதல்ல. இதை தவிர்த்து மீதி 4 என்ன பண்ணாது, வரவே வராது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6th தமிழ் புக்கில் இருக்குது. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த பாயிண்ட் ரிவிஷன் பண்ணிடலாமா? இப்போ புரியுதா? இந்த 4 பேர் இருக்காங்களா, சில பேர் படிப்பாங்க, நான் பாருங்க சில பேர் இவங்க தான். இவங்களை தவிர்த்து மற்றவங்க படிக்க மாட்டாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. சரி, ரிவிஷன் பண்ணிடலாமா? உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து மெய் எழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது, உயிர் மெய் எழுத்துக்கிட்ட போனோம். உயிர் மெய் எழுத்து 216. அந்த 216 18 வரிசையாக நம்ம பிரித்தோம். அந்த 18 வரிசையில் 6 வரிசை வரும், 8 வருஷம் வராது. 4 வருஷத்தில் சிலது வரும், சிலது வராது. இப்போ வர்றதானே பார்க்குறோம். அதனால் 6 பார்த்துட்டோம். 6 எது? கசட தப்பற. எதை தூக்கிட்டோம்? ட ர. எதை சேர்த்தோம்? ந ம. அப்போ என்ன கிடைச்சது? கச தன பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் என்ன பண்ணோம், மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து அந்த 4 ஞான யாவ 1 4 6 8 இப்படி படிச்சிங்க. நீங்கள் எழுத்தையும் நம்பரையும் கலக்காதீங்க. ஞா 1 ஞா 4 அப்படி படிக்காது. எழுத்தை படிச்சிருங்க, நம்பரை தனியாக படிச்சிருங்க. ஞான யாவ 1 4 6 8 இந்த வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதல்ல வரும். சில எழுத்துக்கள் இதுதான். லாஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இந்த லாஸ்ட் பாயிண்ட் புரிதல் தான். பாருங்க, இது ஒன்று தான் நான் உங்களை மைண்டில் ஏற்ற சொன்னேன். இப்போ இது பார்த்துலாமா? பாருங்க, காச தான பாம. இது உங்களுக்கு புதுசா ஆல்ரெடி இருக்கிறது தானே. அடுத்தது பாருங்க, ஞான யாவ. இது உங்களுக்கு புதுசா, இது இந்த இங்கே இருக்கிறது தானே. அப்போ இந்த பாயிண்ட் எவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 10 எழுத்து. இப்போ இங்கே எத்தனை மெய் இருக்குது? 10 மெய். சார் மெய் எழுத்து தான் மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொன்னீங்களா, அப்புறம் எழுதுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் நேரடியாக தான் மொழிக்கு முதல்ல வராது, மறைமுகமாக மொழிக்கு முதலில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கா வரிசை எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும்னு சொன்னால, கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். இப்போ கப்பல்னு எடுத்துங்களேன், கப்பல் மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல இல்லை. ஆனால் காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஆ. ஸோ அப்போ மெய்யெழுத்து மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வந்திருக்கா? சரியா? கா வரிசைனால இதுக்குள்ள இக்கு தானே இருக்கும். கா முதல் கவு வரைக்கும் எந்த எழுத்து இருக்கும்? உள்ள இக்கு இருக்கும். சா முதல் சவு வரைக்கும் நீங்கள் எந்த எழுத்து ஏன்னா அதுக்குள்ள இச்சி இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? சரியா? இப்போ சாத்தன், சாத்தன். ஏன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும்ல. இப்போ சாவை எப்படி பிரிக்கலாம்? இச்சி ப்ளஸ் ஆ. அப்போ இங்கேயும் மறைமுகமாக வருதா? எந்த மெய் வருது? இந்த மெய் தானே வருது, வேற மெய் வராது. இந்த 10 மெய் தான் வரும். அப்போ இந்த 10 வரிசைகள் தானே மொழிக்கு முதல்ல வருது. அப்போ இந்த மெய்கள் மட்டும்தான் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். இது ஒரு எளிமையான பாயிண்ட். இப்போ ஞனம்னு பார்த்தோம், ஞனம் இப்போ இங்கே தானே வரும். அப்போ புரியுதா? இப்போ நமலின்னு பார்த்தோம். இப்போ நமலையும் நான் எப்படி பிரிக்கலாம்? இஞ்சி ப்ளஸ் ஆ. அப்போ இஞ்சி தானே வரும். எவனர்னு பார்த்தோம், யாவை எப்படி பிரிக்கலாம்? இ ப்ளஸ் ஆ தானே பார்த்தோம். இப்போ வந்தான்னு சொன்னேன், வாவை எப்படி பிரிக்கலாம்? இப்போ இவ்வு ப்ளஸ் ஆன் தானே பிரிக்கலாம். அப்போ 18 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வராது. இந்த 10 மெய் மட்டும்தான் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். காரணம் என்னன்னா, இந்த 10 வருஷம் தானே மொழிக்கு முதல்ல வரும். அப்போ அதோட மெய் தான் வர முடியும். இது போன கிளாஸோட அடிப்படை தான். சரியா? இப்போ மா வருஷம்னு எடுத்துக்கிட்டேன்னா இம்மு தானே உள்ள இருக்கும். இப்போ மயில்னா மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு ப்ளஸ் ஆன் தானே பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இந்த 10 மெய்யும் இந்த எழுத்து ரொம்ப, இந்த சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைமுகமாக, இதான் முக்கியம். அப்படியே கொடுத்துருவோம். 10 மெய்யும் மொழிக்கு முதல்ல வரும், 10 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். இவ்வளோதான் ரோம் லெட்டர் 1. ரிவிஷன் மட்டும் எடுத்து போயிடலாமா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நான் சொல்கிறேன். இந்த நம்பர் தான் இப்போ நான் எழுதின மொத்தமே. பாருங்கள், இதை வச்சு ரிவிஷன் பண்ணிடலாமா? உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதல்ல வரும். 6 நாளே இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது? காச தான பாமா தான். காச தான பாம இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். 4 நாள் என்னது? ஞான ஏவ தான். 1 4 6 8 இந்த வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதல்ல வரும். 6 + 4 10. 10யும் மெய்யா மாற்றினா அந்த 10 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதலில் வரும். ரோம் லெட்டர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ சரி 22 எழுத்துன்னு சொல்கிறீங்களே, அப்போ மொத்தம் இதுதான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நீ 22 நான் வச்சிங்க. இது ஒரு தொகைச்சொல். இப்போ தொகைச்சொல்னா அது மூவேந்தர்னா அது மூவேந்தருக்குள்ளே அடங்கியிருக்காங்கல்ல, சேர சோழ பாண்டியர். அது போல் அந்த 22க்குள்ளே அடங்கியிருக்கு. எவ்வளோ அடங்கியிருக்குன்னு பார்த்துடலாமா? அதையும் அப்படி கணக்கு பண்ணிடலாமா? உயிரெழுத்து எத்தனை? 12. ஸோ 6 12 எவ்வளோ? 72. சரியா? ஸோ இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. இது எவ்வளோ? 10 18 19. 19 4 9 நாளும் 13 7 3 10 103. தமிழில் மொத்த எழுத்துக்கள் எவ்வளோ? 247 தமிழ் எழுத்துக்களில்
103 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லோட முதல்ல வரணும். தூய தமிழ் சொல்லோட தூய தமிழ் சொல் எத்தனை சொற்கள் எத்தனை எழுத்துக்களை தான் ஆரம்பிக்கும்? 103 எழுத்துக்களை தான் ஆரம்பிக்கணும். அப்போ பிறமொழி சொல்லும் இதில் ஆரம்பிக்குது. இப்போ சா வருஷம் மொழிக்கு முதல் வரும்னு சொல்லிட்டேன்ல, சன்னல் இது ஒரு பிறமொழி சொல் தான். அப்போ சில பேர் இப்படி நினச்சிப்பாங்கல்ல, சார் இப்போ அந்த 103 எழுத்து தவிர்த்து வேற ஒரு எழுத்தில் ஆரம்பித்தாதான் அது பிறமொழி சொல்லலாம். அப்படி இல்லை, பிறமொழி சொல் தான் தமிழ் கூட ரொம்ப நெருக்கமாக கலந்துருச்சு. சரியா? ஸோ அதனால் அதுலேயும் இருக்குது. நான் சொன்னல கொஞ்சமாக உதவி செய்யுது. நம்ம பிறமொழி சொற்கள் பார்க்குறப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறேன், அது பார்த்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ 247 தமிழ் எழுத்துக்களில் 103 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரும். அந்த 103 எழுத்து எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப 2 போயிடலாமா? கவனிக்கிறீங்களா? ஸோ 2 ஈஸியாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப்லாம் வச்சு சொன்னால் இது ஒரு 5 நிமிஷம் தான். பட் கண்டிப்பாக புரியாது. புரிகிற மாதிரி இருந்தாலும் நிற்காது. சரி, ரோம் லெட்டரு 2 கவனிக்கிறீங்களா? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு பார்ப்போம். இதில் எண்ணிக்கலாம் கிடையாது, அப்படியே பார்க்க மாட்டேன். அதுக்கு மீதி மைனஸ் பண்ணிக்கலாம். 247 103 தூக்கி போட்டிங்கன்னா மீதி தான் வராது. அது எதுவும் டீப்பாக பார்க்கணும்ல, அதுவும் அடிப்படையிலேருந்து போயிடலாம். கவனிக்கலாம். இப்போ உயிரெழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. உயிரெழுத்தான் வரும்னு பார்த்துட்டோமே. மெய் எழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது. உயிர்மெய் எழுத்தை 18 வரிசை எடுத்தோமா? 6 வருஷம் வரும், 8 வருஷம் வராது, 4 வருஷத்தில் சிலது வரும், சிலது வராது. பேரும் கொடுத்தோமா? ஏபிசின்னு. ஸோ இப்போ ரோம் லெட்டர் 1ல் ஏவும் பியும் பார்த்தோம். ரோம் லெட்டர் 2ல் என்ன பார்க்கணும்? சியும் பியும் பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ புரியுதா? அந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு இங்கே கவனிங்களேன். எது வராது? மெய் எழுத்து வராதா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. எவ்வளோ இது ஒரு பாயிண்ட்டே இல்லை, அடிப்படை தானே இது. ஸோ மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது. அவ்வளோதான் பாயிண்ட்டு. அடுத்து போயிடலாமா? சார் லாஸ்ட் பாயிண்ட் ரோம் லெட்டர் 1ல் 4வது பாயிண்ட் தான் வரும்னு சொன்னீங்களே, எப்படி வரும்னு சொன்னேன்? மறைமுகமாக வரும். அது எத்தனை மே வரும்னு சொன்னேன்? 10 மே வரும்னு சொன்னேன். அந்த 10 மே நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். காச தான பாம ஞான யாவ, அவ்வளோதான். ஸோ இப்போ மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. நீங்கள் வேணால் இந்த கிளாஸ் ஃபுல்லாக கொண்டு 11th புக் எடுத்து பாருங்கள். மொழி முதல் எழுத்து எழுத்து அவன் எவ்வளோ இப்போ நான் ஆர்டராக சொல்கிறத அவன் கலைச்சி அங்கங்கே போட்டு வச்சுருப்பான். அதை தொகுத்து எடுத்துட்டாலும் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம நிறையா இன்னும் கற்றுக்கணும். குடிசையில் ஓரே எழுத்து ஒரு மொழிலாம் வந்து இப்போ ஒரே எழுத்துக்கு 20-30 சொல்லலாம் கொடுத்துருக்கான். அது எப்படி ஆர்டரை மாற்றி ஈஸியாகிறதுன்னு நான் உங்களுக்கு சிலது சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? நம்ம சீக்கிரமாக அது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. இப்போ தான் மெயினாக உள்ளே போக போகிறோம். எதுக்கிட்ட போக போகிறோம்? உயிர்மெய் எழுத்து சியும் பியும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இங்கே தான் எளிமையே இருக்குது. பாருங்களேன், இந்த 8 எதுவும் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஆனால் சொன்னால் தெரியும். இந்த 18 உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நான் காவரிசை எழுதிட்டா வேணா? இப்போ இந்த 18 உங்களுக்கு தெரியும். இதில் எது இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும்? காச தான பாம ஆறா. அடுத்து என்னது? ஞான ஏவ. நீங்களே கவனிங்க. 18ல் நான் 10 டிக் அடிச்சிட்டுனா, அப்போ டிக் அடிக்காத மீதி 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வராதுன்னு அர்த்தம். அது ஏன் மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம மனப்பாடமும் பண்ண தேவையில்லை. காணாச்சா நான் பேசிக் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? இதான் பண்ணிகிட்ருக்கோம். 10யும் படிக்கிறோம், இந்த 8யும் படிக்கிறோம். சரியா? ரொம்ப போட்டு நம்மளே வந்து ப்ரெஷர் ஆகிக்கிறோம். அந்த 8 வருஷம் நம்ம படிக்கவே தேவையில்லை. சரியா? அப்போ இந்த 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட எங்கே வராது? மொழிக்கு முதல்ல வரவே வராது. சரி? அந்த 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வராது. ஒரு கேங்கில் 8 பேரும் படிக்க மாட்டான்னு சொன்னால் அந்த 8 பேர் இவன் தான். அவ்வளோதான் விஷயம். சரியா? சரி, இப்போ டவுட் வரும் உங்களுக்கு. சார் இப்போல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, லட்சுமின்றவன் தப்பு ஈ போடுறாங்கல்ல, இப்போ புரியுதா ஏன் வந்து லட்சுமிக்கு ஈ போடுறாங்கன்னு? ஏன்னா லா வரிசையிலே லால மட்டும் கிடையாது, லா லீலி அந்த வரிசையிலே எந்த எழுத்தும் எந்த சொல்லும் ஆரம்பிக்கக்கூடாது. அதே போல தான் ராமன் ஏன் ஈ போடுறாங்க தெரியுதா? ஏன்னா ரா வரிசையில் ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ டவுட் வரும், சார் ரௌத்திரம் பழகுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு, அப்போ அது தமிழ் சொல்லா இல்லையா? அப்படி டவுட் வந்துச்சுன்னா, பாரதியார் மிகப்பெரிய புரட்சி பண்ணார். இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்குது. திருக்குறள் ஆரம்பித்து, நன்னூல் ஆரம்பித்து, தொல்காப்பியத்தோட பதிப்போட எளிமையாக கிடைக்குது புத்தகமாக. ஆனால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்காது. அப்போ எல்லாமே ஓலைச்சுவடி. சரியா? திருக்குறள்லாம் எளிமையெல்லாம் யாருக்குமே கிடச்சிருக்காது. அப்போ தமிழர்களே தமிழை கற்க முடியாத நிலைமை இருந்துச்சு.
இலக்கணன்றது அப்போ கடினமாக இருந்திருக்கு. இலக்கணத்தை கற்றுக்கிட்டு அவங்க தமிழை படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பாரதியார் தான் வந்து ஸோ இலக்கணமே தேவையில்லை, ஸோ புது கவிதைன்றதை கொண்டு வந்தார். பேச்சு வழக்கில் கவிதை எழுத ஆரம்பித்தார். அப்போ தமிழ் இலக்கணத்தை அழிக்கணும்னு அவர் அதை செய்யலை, தமிழர்களுக்கு தமிழ் புரியணுன்ற நோக்கத்தில் செஞ்சார். அப்போ அவர் பயன்படுத்தணும்னு சொல்கிறது ரௌத்திரம். சரியா? அப்போ தமிழ் சொல் தான், நான் இலக்கண முறைப்படியது தப்பு. ஓகேவா? புது கவிதையாக தானே? சரியா? யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுதப்படுவது மரபு கவிதை, யாப்பு இலக்கணத்தை மீறி எழுதப்படுவதுன்னது புது கவிதை. இப்போ இருக்கிற பாடத்தில் யாப்பு இல்லை. யாப்பு இலக்கணம் அவ்வளோ ஒரு அருமையான இலக்கணம். எப்படி ஒரு உடல் கட்டமைப்பு, மொழியோட உண்மைத்தன்மையை நம்ம யாப்பில் தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்க்கலாம், நம்ம வகுப்புலாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் எங்கேயாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது உதவும். முக்கியமாக இப்போ நம்ம 15 கீழ்கணக்கு படிக்க தானே போகிறோம். ஸோ வெண்பாவில் என்னென்ன அசை வரணும், சீர் வரணும், தலை வரணும், அடி வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இந்த 3 பாயிண்ட் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 3 பாயிண்ட் கஷ்டமா? மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல வராது, ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து இந்த கான்செப்ட் சி கிட்ட போனேன், இந்த 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வரவே வராது. அடுத்தது பாருங்களேன், லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. பி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, அவன் யாரு? ஞான ஏவ. கரெக்டா? ஞான ஏவ ஆல்ரெடி 1 வரும். அப்போ எத்தனை வராது? 11. இதை மனப்படம் பண்ணாதீங்க. 1 வரும், 11 வராது. அப்போ 4 வரும், 8 வராது. 6 வரும், 6 வராது. 8 வரும், மீதி 4 வராது. இது தேவையில்லை, இந்த நம்பர்லாம் புக்லேயே கொடுக்கல. இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 12 போன கிளாஸ் சொல்லி கொடுத்தனா இல்லையா? மேலிருந்து கீழ் 18, வலம் இருந்து இடம் 12. எதுக்குன்னா இதுக்காக தான். ஸோ இதுதான் ரோமன் லெட்டர் 2 முடிஞ்சிருச்சு. எவ்வளோ எளிமையாக பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது, ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் வராது. இந்த 8 வரிசையில் உள்ள அந்த வரிசையை ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வராது. ஞான ஏவ இந்த வரிசையில் சில எழுத்துக்களை தவிர்த்து, சில எழுத்துக்கள் நாங்கள் பார்த்தோம்னா அந்த சில எழுத்துக்களை தவிர்த்து இந்த மீதி எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரவே வராது. அடுத்து போயிடலாமா? ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த 6 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காசை தான பாம. இந்த 4 பேர் யாருன்னு தெரியுமா? ஞான யாவை. இந்த 8 பேர் நீங்கள் நான் வச்சுக்க தேவையில்லை. சரியா? டான ரல இந்த கான்செப்ட் தான். சரியா? ஸோ புரிய நம்புறேன். இதை நான் இன்னும் ஈஸியாக ஆக்கி தரேன் லாஸ்ட்டில். அடுத்து ரோமன் லெட்டர் 3 போயிடலாமா? ரோமன் லெட்டர் 3 இப்போலாம் படிக்கிறது கூட படிச்சிடலாம். படித்ததை எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு அதை ரிவிஷன் பண்ணி அதை எப்படி ஷார்ட் நோட்ஸாக மாற்றி எளிமையாக ரிவிஷனுக்கு வச்சுக்கிறதுன்றது தான் நீ கஷ்டமே. நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, கவனிக்கிறீங்களா? ஸோ அடுத்து ரோமன் லெட்டரு 3 போயிடலாம். ரோமன் லெட்டர் 3 மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துகள் 24. 12 + 11 + 1 24. இது 11th புக்கில் கொடுத்துருப்பான். ஸோ அப்போ மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? 24. இப்போயே சொல்லிடுறேன், கடினமான சில புணர்ச்சி விதிகள், நம்ம கேள்விப்படாத புணர்ச்சி விதிகள் பலதில் இந்த மொழி இறுதி எழுத்தை அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு அது புரியணும். சரியா? சரி, ஓகே, பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த எண்ணிக்கை வச்சு நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். 12 எழுதிட்டேன். இப்போ நான் என்ன எழுதுறேன்னா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள்னு சொல்கிறேன். எப்படி சார் உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில் வரும் நீங்கள் கேட்டால், உயிரெழுத்துக்கள் 12ம் மறைமுகமாக, எப்படி மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உயிரெழுத்துக்கள் 12 எப்படி வருமா? மறைமுகமாக. இப்போ கவிதான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். உயிரெழுத்து எங்கே இறுதியில் இருக்கு? இல்லையே. உயிர்மை எழுத்தான இருக்கு, ஆனால் உயிரெழுத்து டைரக்டா இல்லை. இந்த மறைமுகம் அதுக்கு முக்கியம். மறைமுகமாக வரும் பாருங்களேன். தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. புரியுதா? இதான் கான்செப்ட். இதை வச்சு நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவையில்லை, இதான் உங்களுக்கு தேவை. அப்போ இதுக்கு 2 விளக்கம் கொடுத்துருப்பாங்க. 6th ஒரு விளக்கம் இருக்கும், 11th ஒரு விளக்கம் இருக்கும். நான் ரெண்டுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்தாகவே மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்தோட இணைஞ்சி உயிர்மெய் எழுத்தாக தான் மொழிக்கு இறுதியில் வரும். இதை தான் எப்படி சொல்கிறாங்க? மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், 11 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்க்குறோம்.
நீங்களே யோசிங்க. தமிழ் மொத்தம் எத்தனை மெய் எழுத்து? 18 மெய் எழுத்து. அதில் எத்தனை மெய் எழுத்து மொழிக்கு இறுதியில் வரும்? 11. அப்போ எத்தனை வராது? 7. அந்த 7 வச்சுக்கிட்டா போதுமா இல்லையா? 11 வச்சுக்க தேவையில்ல, 7 வச்சுங்க. இதுவும் நான் போன வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். அந்த 7 எது நான் சைடில் எழுதி போடுறேன், அப்படியே கவனிச்சுக்கிறீங்களா? கசட தபர. இந்த 7 மெய்யெழுத்தும் தமிழில் ஒரு சொல்லோட இறுதியில் வரவே கூடாது. அப்படி வந்தால் அது ஒரு பிறமொழி சொல்லாக இருக்கலாம், இது வந்து அது ஒரு தவறான சொல்லாக இருக்கலாம். சரியா? புரியுதா? ஸோ அப்போ சில நேரம் நம்ம முன்னாடி கவனிச்சிருவோம், முன்னாடி ஓகே, ஆனால் பின்னாடி மாறி இருக்கும்ல. அப்போ முன்னாடி பின்னாடி பார்த்தாலே ஒரு 10ல் ஒரு 2 பிறமொழி சொல்ல இந்த முறையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தெரியுமா? ஓரளவு ப்ரெஷர் குறையும். அப்போ வெற்றினா அது போட்டி தெரியல, 100க்கு 100 கிடையாது. இருக்கிற போட்டியில் நம்ம அதிக மதிப்பெண் எடுத்தால் போதும் தானே. அப்போ 100 பேர் படிக்கிறான்னா அந்த 100 பேரில் நீங்கள் சிறந்த ஆளாக இருந்தால் போதும். ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்னிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு கொஞ்சம் மேலே போயிடலாம். அப்போ இந்த 7 மெய் நான் வச்சுங்க, கசடத்தை அப்புறம் ப்ளஸ் இங்கு. சரியா? ஸோ இப்போ அந்த 7 மெய் மொழிக்கு இறுதியில் வரவே கூடாது. இதை தவிர்த்து மீதி 11 மெய் வரணும். அப்படிங்க பாருங்க, உங்கள் கண்ணுக்கு இருக்க 18 மெய் எழுதி போட்டுருக்கேன்னா இப்போ நான் அந்த 7 மட்டும் டிக் அடிச்சிடலாமா? கசட தபர, அவ்வளோதான். இப்போ நான் டிக் அடிச்சிருக்கேன், நான் 7. இந்த 7 தவிர்த்து இந்த 7 தூக்கினா மீதி 11 தானே, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ 18 மெய்யெழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும்ல. அப்போ அந்த 11 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். இது இல்லாமல் அந்த 11 எதுன்னு பாருங்க, இஞ்சி, இன்னு, இத்து, இந்து, இம்மு. அதெல்லாம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நம்ம புரிதல் தான். சரியா? ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இஞ்சி, இன்னு, இத்து, கசட தப்பர், டிக் அடிக்க முட்டை. சரியா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அவ்வளோதான். இந்த 11 மெய்யெழுத்துக்கள் மொழி. இப்போ நான் இதை மாற்றி என்ன கஷ்டம் நினைக்காதீங்க, புரியுதில்ல உங்களுக்கு? நான் டிக் அடிக்காமல் மாற்றிட்டேன். கசட தப்பற வல்லினமும் ப்ளஸ் அந்த இங்கும் வரவே வராது. ஏன்? அதுக்கும் ஒரு கதை இருக்குது. வல்லினம் ஏன் வராதுன்னா, ஒரு சொல்லோட இறுதியில் வந்து எந்த எழுத்தால முடிக்கிறோமோ அந்த தன்மை இருக்குமா. சரியா? இப்போ நம்ம சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டோட கடைசி வாய் டேஸ்ட் தான் நம்மளுக்கு இருக்குது. சரியா? நீங்கள் ஒரு கசப்பான உணவே சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு இனிப்பு சாப்பிட்டா இனிப்பு தான் நிற்கிது. அதே போல தான் அந்த காலத்தில் நிறைய தமிழ் சொற்கள் வல்லினமையில் முடிஞ்சிருக்கு. அதனால் அந்த காலத்தில் வன்மையாக முடிக்கிறதுனால வயிற்றில் சில கோளாறுகள், சில பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்ச்சங்கம் இப்போ எப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு சென்சார் கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி தான் படம் எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாதுன்னு. அது போல் அந்த காலத்தில் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு இல்லை. எந்த போல ஒரு பாட்டு எதுனாலும் சரி தமிழ்ச்சங்கத்தில் போய் அவங்க சமர்ப்பித்து அங்கே ஓகேனா தானே அவங்களால வெளியிடவே முடியும். அப்போ தமிழ்ச்சங்கத்திலே சில கட்டளை என்னன்னா, இதுக்கப்புறம் வல்லினமையை இறுதியில் பயன்படுத்தக்கூடாது. அதான் இலக்கண விதின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தமிழ் மொழி ஒரு மருந்தாகவே அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த 7 மெய் எழுத்து ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடாது. அதை தவிர்த்து மீதி 11 மெய் வரலாம். சரி, இந்த 11 மெய்க்கு எடுத்துக்காட்டு கேட்டால் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யோசிங்க பார்க்கும். இது கஷ்டம், இது ஈஸி. கண், இது கஷ்டம். அடுத்து இது ஈஸி. சரியா? இம்முதன மரம். சரியா? நாய், வேர், கல், இது கஷ்டம். தமிழ், புல்னா என்னது? பறவை. இந்த புல்னா என்னது? தாவரம். சரியா? சிறிய செடி. கம்பன். அப்போ இந்த 11 மெய் இறுதியில் வரும். ஆனால் இந்த இஞ்சி, இந்த இந்து, இந்த இவ்வு மட்டும் சொல்ல முடியல சார்னு கேட்டால் இதுவும் புக்கில் கொடுத்துருக்கான். தற்காலத்தில் வழக்கில் இது இல்லை. அப்போ பாருங்களேன், தமிழில் மொழிக்கு இறுதி எத்தனை மெய் எழுத்து வரும்னு கேட்டால் 11 மெய் எழுத்து. கரெக்டு தான், தப்பு கிடையாது. பட்டு அதில் எது தற்கால வழக்கில் இல்லைன்னு கேட்டால் இந்த 3. இது மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கலாமா? உறிஞ்சுனா ஒன்றும் இல்லை, தோல். இன்னும் சொன்னால் மரப்பட்டை. மரத்துக்காக தானே தோல், மரப்பட்டை. அடுத்து இந்த தெரிந்து கொள்கிறோம்ல, நம்ம அந்த தெரிந்து தான் தெரிஞ்சுக்கிறோன்றோம்ல, அது தூய தமிழ். தெரிந்துனா கற்கிறது, நிறைய விஷயத்தை வந்து அறிஞ்சிக்கிறது. ஓகேவா? அடுத்து தெவ்னா போர். அணியில் கொடுத்துருப்பான் 10th தெவ்வேந்தர்னு கொடுத்துருப்பான். தெவ்வேந்தர்னா பகை வேந்தர்னு அர்த்தம். தெவ்னா பகை, போர்னு அர்த்தம். இது 3க்கு மட்டும் தெரிஞ்சுங்க, மற்றதெல்லாம் எளிமை தான். ஸோ பாருங்கள், எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? உயிரெழுத்துக்கள் 12ம் மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு நான் எழுதி போட்டேன். ஸோ அந்த கவிதானை எழுதி போட்டேன்ல. அடுத்தது பாருங்கள், 11 மெய்யெழுத்துக்கள் எங்கே வரும்? மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து போயிடலாமா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் பார்த்துடலாம். மேலே நம்பர்ஸே பாருங்களா நீங்கள், 12 + 11 + 1. ஓகேவா? ஸோ 12 தே இருக்குது, 11 தே இருக்குது. அடுத்து 1 எது? ஆயுத எழுத்தான் நினைப்பீங்க. ஆயுத எழுத்து கிடையாது. இப்போ மொழிக்கு இதில் வர்றதானே பார்க்குறோம். அந்த 1 எதுனா குற்றியலுகரம். என்னது? குற்றிய
லுகரம். சார் குற்றியல் லுகரம் 6 வகை தானே? வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், ஒன்றுன்னு சொல்கிறீங்க. 6 வகை இருக்கலாம், ஆனால் ஒரே கான்செப்ட் தானே. இப்போ குடும்பத்தில் 8 பேர் இருக்கலாம், ஆனால் குடும்பம் அது ஒரே குடும்பம் தானே. அது போல தான் குற்றியல் லுகரத்தை ஒரு கான்செப்டாக கருதி ஒன்று நாங்கள் வச்சுருக்காங்க. குற்றியல் லுகரம்ன்றது ரொம்ப எளிமை. அடுத்தடுத்த வகுப்பு நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். நான் அப்போ அதை விலக்கி சொல்கிறேன், இப்போ அது உள்ள டீப்பாக போக தேவையில்லை. பட் ஆனால் இது உங்களுக்கு தெரியும்ல, கொக்கு குற்றியல் லுகரனாலே இறுதி தானே பார்ப்போம். ஒரு சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரு இருந்தாலும் அது குற்றியல் லுகரமே. குற்றியல் லுகர புணர்ச்சியும் இருக்குல்ல, அப்போ இதானே இறுதி. இப்போ பார்க்க போகிறதே மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் தானே. குற்றியல் லுகரம் எங்கே வரும்? மொழிக்கு இறுதியில் வரும். இவ்வளோதான் பாயிண்ட். குற்றியல் லுகரம் எங்கே வரும்? மொழிக்கு இறுதியில் வரும். ஸோ நம்பரை பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். 11 மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். நான் வச்சுக்க தேவையில்லை. எத்தனை வராது? 7 வராது. அந்த 7 எது? கசட தப்பற ப்ளஸ் இங்கு ஞா. அடுத்தது குற்றியல் லுகரம் மொழிக்கு இறுதியில் வரும். அவ்வளோதான். இதை தான் நம்மளுக்கு புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி, புணர்ச்சினா இதானே, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி. அப்போ எங்கே போய் எத்தனை புணர்ச்சி படித்தாலும் சரி, ஒரு நிலைமொழியோட இறுதியில் ஒரு உயிரெழுத்து வரும். 12 உயிரெழுத்தில் ஒரு உயிரெழுத்து வரும். டைரெக்டாக வருமா? மறைமுகமாக வரும். டைரெக்டாக வருமா? வராது. எப்படி வரும்? மறைமுகமாக வரும். ஓகேவா? ஒன்று முடிஞ்சிருச்சா? அடுத்தது சரி, உயிரெழுத்து வரல, மெய்யெழுத்து வரும். டைரெக்டாக எத்தனை மெய்யெழுத்து வரும்? 11 மெய்யெழுத்து வரும். அடுத்தது குற்றியல் லுகரம் வரும். இப்படி தான் இருக்கும் ஒரு புணர்ச்சி. எங்கே போய் எந்த புணர்ச்சி படி நிலைமொழியோட இறுதியில் ஒரு உயிர்மை எழுத்து இருந்தால் அந்த உயிர்மை எழுத்தை நான் பிரிச்சேன்னா எனக்கு ஒரு உயிரெழுத்தாக வந்து நிற்குமா? அப்போ 12 உயிரெழுத்தும் நான் மறைமுகமாக வரும்னு சொல்லிட்டேன்னா, இல்லைனா டைரெக்டாக ஒரு மெய்யெழுத்து வந்து நிற்குமா? இல்லைனா ஒரு குற்றியல் லுகரம் நிற்குமா? இதுதான் மொழிக்கு இறுதி. சரியா? இப்போ எடுத்துக்கிட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சிங்களேன். அந்த மொழி முதல், உயிர் இரு, உயிர் முதல். ஸோ அது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும்ல, பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். அம்மா, இது உயிர் முதல். இம்மை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டலாம். உயிர் ஈரு. அப்போ அம்மான்ற சொல்லு உயிர் முதல், உயிர் ஈரு. அடுத்தது பாருங்க, அவன், இது உயிர் முதல் மெய் ஈரு. உயிர் முதல் மெய் ஈரு. இதே மெத்தடில் 3-4 பொறுத்துக இருக்குது. போட்டு கொண்டோன்னா நீ குழப்பிக்க தேவையில்ல. புணர்ச்சி நடத்தும் போது அந்த பொறுத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னது? உயிர் முதல், உயிர் ஈரு. இதுவும் உயிர் முதல் தானா? என்ன ஈரு? மெய் ஈரு. இப்போ தான் சொன்னேன், ஒரு சொல்லோட இறுதி. இப்போ நிலைமொழியின் இறுதின்னு வச்சிங்க. இப்போ இங்கே எது இறுதி? இதானே இறுதி, இதானே இறுதி. அப்போ ஒன்று உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் நீங்கள் அதை உயிர் எழுத்தாக எடுத்துக்கணும். இல்லைன்னா டேரெக்டாக உங்களுக்கு மெய்யெழுத்து கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். சரியா? சரி, இதில் 4 கான்செப்ட் இருக்கு. 4 பார்த்துலாமா? உயிர் முதல், உயிர் ஈரு, உயிர் முதல், மெய் ஈரு. அடுத்தது பாருங்க, மரம். மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு ப்ளஸ் ஆ. அப்போ என்ன முதல்? மரம் என்ன முதல்? மெய் முதல். என்ன ஈரு? மெய் ஈரு. எப்படி இது உயிர் முதல் உயிர் ஈரோ, இது மெய் முதல் மெய் ஈரு. அடுத்தது பாருங்க, பலா. பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆ. இது என்ன முதல்? மெய் முதல். லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு ப்ளஸ் ஆ. இது என்ன ஈரு? உயிர் ஈரு. அப்போ உயிர் முதல் உயிர் ஈரு, உயிர் முதல் மெய் ஈரு, மெய் முதல் மெய் ஈரு, மெய் முதல் உயிர் ஈரு. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். அப்போ ஈருனாலே ஒன்று அது ஒரு உயிர்மெய் எழுத்தாக இருக்கும், அதை நம்ம உயிர் எழுத்தாக எடுத்துக்கணும். இல்லை டேரெக்டாக மெய் எழுத்தாக இருக்கும். இல்லை நான் சொன்ன மாதிரி குற்றியல் வரும், அது தனி கான்செப்டாக இருக்கும். சரி, முடிஞ்சிருச்சு. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். 11 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். குற்றியல் வரும் மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் எத்தனை? 24. கரெக்டு தானே? 24. புரியுதா? அடுத்து போயிடலாமா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோமன் 4 மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னு ஒன்று பார்க்க போகிறோம். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். ஒரே நிமிஷம். இது நான் ஆல்ரெடி எழுதி கூட வச்சுருக்கலாம், பட் இருந்தாலும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சொல்லும் போது புரியும், எழுதும்போது அந்த புரிஞ்சது நீங்கள் மைண்டில் கொஞ்சம் ஏற்றலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ கவனிங்க, நம்ம நேரம் இதில் வீணாகாது. ஓகேவா? சரி, மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள், இந்த எண்ணிக்கையும் வராது. ரோமன் 4 மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொழிக்கு இறுதியில் எது வராது? உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு இறுதியில் வராது. சார் இப்போ தான் நாங்கள் வரும், நீங்கள் அங்கே எப்படி வரும்னு சொன்னேன்? மறைமுகமாக தானே வரும்னு சொன்னேன். இது மெய் எழுத்துக்கும் பொருந்தும், உயிர் எழுத்துக்கும் பொருந்தும். சிம்பிளாக சொல்லிட்டா, ஒரு சொல்லோட முதல்ல மெய்யெழுத்து வருமா? வராது, ஆனால் மறைமுகமாக வரும். ஒரு சொல்லோட இறுதியில் உயிரெழுத்து வருமா? வராது, ஆனால் மறைமுகமாக வரும். இவ்வளோ தான் விஷயம். ஏன்னா இப்போ நான் காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஆ. அப்போ கா என்பது முதல்ல வந்தால் அதை மெய்யா எடுத்துக்க வேண்டியதான். கா என்பது இறுதியில் வந்தால் அதை உயிராக எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுதான் விஷயம்.
ஸோ ரொம்ப எளிமை தான். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு இறுதியில் வராது. மொழிக்கு இறுதியில் வராது. அங்கே எப்படி வரும்? மறைமுகமாக வரும்னு பார்த்தோம். அடுத்தது ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வருமா? வராது. எவ்வளோ எளிமை. ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது 11 மெய் மொழிக்கு இறுதியில் வரும்னு சொன்னோம். அப்போ எத்தனை மெய் வராது? 7 மெய் எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. 7 மெய் எது? நம்மளுக்கு தெரிஞ்சது கசட தபர ப்ளஸ் அந்த ஞா இங்கு. இந்த 7 மெய்யெழுத்து தூய தமிழ்ச்சொல்லோட இறுதியில் வரவே வராது. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப எளிமையாக இருக்கா? இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இப்போ புதுசாக இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்காது. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப எளிமை. இப்போ நீங்கள் இதில் என்ன மனப்பாடம் பண்ண எல்லாம் தெரிஞ்சது தானே? உயிரெழுத்து இறுதியில் வராது, ஆயுத எழுத்து இறுதியில் வராது, 7 மெய்யெழுத்து இறுதியில் வராது. அடுத்தது பாருங்க, ஞா வரிசை. இந்த ஞா வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு இறுதியில் வராது. இந்த ஞா வரிசையில் இருக்கிற ஒரே ஒரு எழுத்து கூட மொழிக்கு இதில் வராது. ஆல்ரெடி இந்த ஞா நம்ம ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த இப்போ கூட பார்த்தோம் தானே, ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஞா வரிசையில் உள்ள ஒரு எழுத்து கூட மொழிக்கு இதில் வரவே வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஞா வரிசை என்னன்னு தெரியும், எத்தனை எழுத்து? 12 எழுத்து. கா வரிசை 12, ஞா வரிசை 12. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எகர வரிசை. இப்போ இந்த எகர வரிசைன்றது கூட உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடாது தானே போனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அகர வரிசை, ஆகார வரிசை, இகர வரிசை, ஈகார வரிசை. அப்போ எகர வரிசை எங்கே இருக்குது? இருக்க எகர வரிசை கே முதல் நே வர. அப்படி சிம்பிளாக எழுதுறேன். கே முதல் நே வர எத்தனை எழுத்து? 18 எழுத்து இருக்குமா? ஸோ அப்போ எகர வரிசையில் கே முதல் நே வரை ஒரு எழுத்து கூட மொழிக்கு இறுதியில் வரவே வராது. இதெல்லாம் இன்டெப்த்தாக சில விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம புணர்ச்சி அப்போ கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஞா வரிசை மொழிக்கு இறுதியில் வராது, எகர வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. எப்படி சொல்ல வரனா, நாளைக்கு ஒரு பிரித்து எழுதி சேர்த்து கொடுக்குறப்ப பிரித்து எழுதி கூட இறுதி எழுத்து எகர வரிசை எழுத்தாக இருந்தால் அது கண்டிப்பாக தப்புன்னு நீங்கள் எடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இதில் இந்த 3 பாயிண்ட் தனியாக பார்க்க போகிறோம். ஞா வரிசையில் ஒரு எழுத்து கூட வராது, எகர வரிசையிலும் ஒரு எழுத்து கூட வராது. அடுத்தது ஒகர வரிசையில், ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒகர வரிசை எங்கே இருக்குது? இருக்கு பாருங்க, ஒகர வரிசை. இதுலேயும் 18 எழுத்து. அந்த ஒகர வரிசையில் எதை தவிர்த்து மற்றது வராதுன்னா, நோவை தவிர்த்து மற்றது வராது. அப்போ எது மட்டும் வரும்? நோ மட்டும் வரும்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்க்குறோம். 6 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது, ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது, 7 மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது, ஞா வரிசை மொழிக்கு இறுதியில் வராது, எகர வரிசை மொழிக்கு இறுதியில் வராது, ஒகர வரிசையில் நோவை தவிர்த்து பிற எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. இதான் ரோம் லெட்டர் 4. அடுத்து ரோம் லெட்டர் 5 போயிடலாமா? பாருங்க, ரோம் லெட்டர் 5 முடிய போகுது. ஸோ லாஸ்ட் ரோம் லெட்டர் கவனிக்கிறீங்களா? மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் என்ன பார்க்க போறோம்? மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள். இவ்வளோ நேரமா ஆயுத எழுத்து எங்கேயுமே வரல, அவர் இங்கே தான் வருவார். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதை பார்த்துடலாம். ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். அது எப்படி வரும்ன்ற அமைப்பே நம்மளுக்கு தெரியும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். சரியா? ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் வரும். சரி, நீங்களே சொல்லுங்கள், மெய்யெழுத்து மொழிக்கு இடையில் வருமா? வரும். சரி, எவ்வளோ சொல்ல பார்த்துருக்கோம். மெய்யெழுத்து மொழிக்கு இடையில் வரும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உயிர்மை எழுத்துகள் மொழிக்கு இடையில் வரும். நம்மளுக்கு தெரியும் தமிழில் பெரும்பான்மையான எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தான். அது இல்லாமல் எப்படி ஒரு சொல்ல கட்டமைக்கிறது? சரியா? அப்போ உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு இடையில் வரும். அது உள்ள டெப்த்தாக போய் பார்த்தா அதுலேயும் சின்ன சின்ன இது வராது தான். பட் நம்ம ஒன்றும் இப்போ தேரியே எழுத போகிறது இல்லைல்ல. சரியா? நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? ஆப்ஷன் தானே. ஸோ அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு இடையில் வரும். ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். மெய்யெழுத்து மொழிக்கு இடையில் வரும். உயிர்மை எழுத்து மொழிக்கு இடையில் வரும். இப்படி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம படித்து எப்படி நம்ம படிக்கலாம்? ஒரே பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் படிக்கவே தேவையில்லை. உயிரெழுத்து மட்டுமே மொழிக்கு இடையில் வராதுன்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? உயிரெழுத்து மட்டும்தான் மொழிக்கு இடையில் வராதுன்னா அப்போ ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துலாம் வரும் தானே அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அது. ஸோ அப்போ உயிரெழுத்து மட்டும்தான் மொழிக்கு இடையில் வரவே வராது. அதுவும் இதில் வரும், அளபெடையில் வரும். இதில் வரும், அளபெடையில் வரும். சரியா? உரணசை இறுதியில் வரும். இது எப்படி டவுட் இருக்கும் சார், அளபடப்போ இடையில மட்டும் தான் உயிரெழுத்து வருமா? அப்போ உயிரெழுத்து ஒரு சொல்லோட முதல்ல தான் வரும், இடையிலையும் வராது, இறுதியிலையும் வராது. ஆனால் அளபடையில் இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஸோ இதுவும் தெரிஞ்சுங்க. ஸோ அளபடையில் உயிரெழுத்து எங்கே வரும்? ஒரு சொல்லோட இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். சரி, அது அளபடை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த தலைப்பு. நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம பார்த்தோம் 5 ரோம் லெட்டரும் ஒன்று நடத்தும்போது புரிஞ்சிருவோம்.
ஆனால் 5 நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது லைட்டாக மறந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 மெத்தட் படி பார்க்கலாம். இந்த 5 ரிவிஷன் பண்ணி எப்படி மைண்டில் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கும் அதுதான், நம்ம படிக்கிறோம், பட் அது எப்படி ரிவிஷன் பண்ணுறோம், அது எப்படி நிறுத்தணுன்றது நமக்கு தெரிய மாட்டேது. சம்பாதிக்கிறோம், அது எப்படி சேவ் பண்ணணும்னு நம்ம தெரியலனா சம்பாதிச்சது வேஸ்ட்டு தான். அதே போல தான் படிக்கிறோம், பட் அது எப்படி நிறுத்தி வைக்கிறதுன்ற டெக்னிக் நமக்கு தெரியலனா ஸோ வேலைக்கே ஆகாது. ஓகேவா? அது தெரிஞ்சுக்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை ஃபுல்லாக எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறீங்களா? 2 மெத்தடில் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து. ஃபஸ்ட்டு என்ன எழுத்து? உயிரெழுத்து. அடுத்து என்ன எழுத்து? மெய் எழுத்து. அடுத்து ஆயுத எழுத்து. அடுத்து உயிர்மை எழுத்து. இப்போ எவ்வளோ என்னென்னமோ பார்த்தோம். 5 கிலோமீட்டர் பக்கம் பக்கமாக எழுதி அழைச்சிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ சிம்பிளாக முடியுது பாருங்களேன். இது ஒரு சொல், அவ்வளோதான். உயிரெழுத்து மொழிக்கு முதல்ல வருமா வராதா? மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு இடையில் வருமா வராதா? வராது. மொழிக்கு இறுதியில் வருமா வராதா? வராது. இப்போ குறியீடாக பார்க்கும்போது மைண்டில் ஈஸியாக நிற்குதா? அப்போ சிம்பிளாக பாருங்களேன். உயிரெழுத்து மொழிக்கு முதல்ல வரும், உயிரெழுத்து மொழிக்கு இடையில் வராது, உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்து அளபடைக்கு இங்கே வேணால் பார்த்துக்கலாம். அளபடை இப்போ என்ன அர்த்தம்? அப்போ உயிரெழுத்து முதல்ல தான் வரும், இடையிலையும் வராது, இறுதியிலையும் வராது. ஆனால் அளபடையில் இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும்னு அர்த்தம். அப்போ நம்ம படித்ததை குறியீடாக இப்போ படிக்கிறோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? மெய்யெழுத்து. இதில் இன்னும் சூப்பராக புரிஞ்சுக்கலாம். கவனிக்கிறீங்களா? மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல வருமா? வராது. ஆனால் மறைமுகமாக வரும். எத்தனை மெய்யெழுத்து வரும்? 10 மெய்யெழுத்து வரும். பாருங்கள், நம்ம ரொம்ப டெப்த்தாக படித்த பெரிய பாயிண்ட்டை ஒரு சின்ன குறியீடில் நான் வச்சுக்கலாம் பாருங்கள். அப்படி இதை வச்சு நம்ம அந்த வார்த்தையை உச்சரிக்கணும், அவ்வளோதான். அப்போ நம்ம படித்த ஒரு 2 லைனை ஒரு சின்ன குறியீடு மூலயமா நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியுதுன்னா தானே நம்மளால் எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ண முடியும். இப்போ இருக்குது 10 மாதம் இருக்குது, நம்ம படிக்கலாம். இன்னும் 8 மாதம் இருக்குது, குரூப் 2க்குலாம் ஃபுல்லாக படிக்கலாம். ஆனால் படித்தது அந்த கடைசி 1 மந்தில், கடைசி ஒரு 2 வாரத்தில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது? அப்போ இவ்வளோ நாள் படித்தோம் பக்கமாக, அப்போ அதே போல் படிக்க டைம் இருக்காதுல்ல. அப்போ படித்ததான் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணி ஷார்ட் நோட்ஸாக மாற்றி வச்சுட்டோன்னா ஸோ மொத்த ரிவிஷன் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் எவ்வளோ தான் நோட்ஸ் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, கைப்பட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா உங்களுக்கு கடைசியில் உதவியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல வராது, ஆனால் மறைமுகமாக வரும். அது எத்தனை மெய் வரும்? 10 மெய் வரும். அடுத்தது இடையில வருமா? இடையில வரும். சரி, மெய்யெழுத்து மொழிக்கு இடையில இறுதியில் வருமா? வரும். வராது. என்ன வரும் வராது? அவங்க இருக்குல்ல, சிலது வரும் சிலது வராது. அப்போ எத்தனை மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வரும்? 11 மெய்யெழுத்து வரும். எத்தனை மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது? 7. அப்போ பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் தெரியுதா? இதை வச்சு எத்தனை பாயிண்ட் ரிவிஷன் பண்ணலாம் பாருங்கள். 5 பாயிண்ட். கவனிக்கிறீங்களா? மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராதா, நான் மறைமுகமாக வரும். எத்தனை மெய்? 10 மெய். அந்த 10 மெய் தான் நம்மளுக்கு தெரியும். காசை தானப்பாமல் ப்ளஸ் ஞான யாவை, அந்த 10 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில மெய்யெழுத்து வரும். இறுதியில் எத்தனை மெய்யெழுத்து வரும்? 11 மெய்யெழுத்து வரும். எத்தனை மெய்யெழுத்து வராது? 7 மெய்யெழுத்து வராது. அந்த 7 மெய்யெழுத்து எதுனா அந்த கசடத்தை அப்புறம் ப்ளஸ் ஞா. அடுத்து போயிடலாமா? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து முதல்லையும் வராது, இறுதியும் வராது, இடையில மட்டும்தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து 216. ஸோ இப்போ இதில் நான் வந்து அந்த 216 18 வரிசையாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோமா? 18 வரிசையாக பார்த்தோமா? அதில் 6 வருஷம் மொழிக்கு முதல்ல வரும், 8 வருஷம் மொழிக்கு முதல்ல வராது, 4 வருஷத்தில் சிலது வரும் சிலது வராது. அடுத்து உயிர்மை எழுத்து இடையிலையும் வரும், உயிர்மை எழுத்து இறுதிலையும் வரும். சரியா? அப்போ அந்த இறுதியில் வரது மட்டும் பார்த்தோம். அந்த எகர வரிசை அது வராதுன்னு பார்த்தோம், ஞா வரிசை வராதுன்னு பார்த்தோம். அது போல் சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கும், அது உங்களுக்கு புரியும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தோம்ல, ஞா வரிசை முடிக்கிறதுல வராது, எகர வரிசை வராது, ஒகர வரிசையில் நோவை தவிர்த்து மற்றது வராது. அப்போ நம்ம இப்போ என்னென்னலாம் பாயிண்ட் பார்த்தோமோ எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதுதான் சிம்பிளாக ரிவிஷன் பண்ணுறது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா 5 விஷயம் படிக்கிறோம் தனித்தனியாக, 5 சேர்த்து வச்சு பார்த்தா அப்போ ஒரு புரிதல் ஏற்படும். சரியா? கவனிக்கிறீங்களா? ஸோ இதை பார்த்துங்க, இதை நோட் பண்ணிங்க. சரி, இந்த மெத்தட் தான் இன்னும் முக்கியம். கவனிக்கிறீங்களா? ரோம் லெட்டர் 1 மொழிக்கு முதல்ல வர்றது. அடுத்தது ரோம் லெட்டர் 2 மொழிக்கு முதல்ல வராதது. அடுத்தது ரோம் லெட்டர் 3 மொழிக்கு இறுதியில் வர்றது. அடுத்து ரோம் லெட்டர் 4 மொழிக்கு இறுதியில் வராதது.
லாஸ்ட்டாக ரோமன் லெட்டர் 5 மொழிக்கு இடையில் வர்றது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, எல்லாத்தையும் சிம்பிளாக நோட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக ஈஸியாக புரியும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் 22. எவ்வளோ? 22. எப்படி நான் வச்சுக்கணும்? 12 + 6 + 4 22. இதுதான் முதல் வெற்றியே. இது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தால் இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் உங்களால் எழுத முடியுமா இல்லையா? இப்போ இதுலேருந்து அந்த பாயிண்டே கிடைக்குது. உயிரெழுத்து, காசை, தான, பாம, ஞான, யாவை கிடைக்குதா இல்லையா? அப்போ இதுதான் முக்கியம். இப்போ இவ்வளோ படித்தோம், இதில் 4 விஷயம் மட்டும் நான் வச்சுக்கிட்ட போது 4 இது நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். சரியா? சரி, இதை நம்ம எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது பாருங்கள், 6 நாள் என்னது? நம்மளுக்கு எப்படி நம்ம பேசிக்கலாம் வந்தால் உங்களுக்கு தெரியும். மெய் எழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது. அடுத்து உயிர்மை எழுத்துக்கிட்ட போனோமா? உயிர்மை எழுத்து உங்களுக்கு தெரியும் 216. அதை 18 வரிசையாக நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோமா? அந்த 18 வரிசையை 3ஆக பிரித்தோமா? 6 4 8. இந்த 6 பேர் இருக்காங்களா எல்லாரும் படிப்பான். 8 பேர் இருக்காங்களா ஒருத்தன் கூட படிக்க மாட்டான். இந்த 4 பேரில் சில பேர் படிப்பான், சில பேர் படிக்க மாட்டான். A B C. ஸோ ரோமன் லெட்டர் 1 A B, ரோமன் லெட்டர் 2 என்னது? C B. இப்போ இது எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரியுது மட்டும் பாருங்கள். 18 வரிசை, 6 வரிசை வரும். அந்த 6 வரிசை இது காச தான பாம, காச தான பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஒரு கேங்கில் 6 பேர் இருப்பான், 6 பேர் படிப்பான்னு சொன்னாலும் அந்த 6 பேர் இவன் தான். காச தான பாம. இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். சரியா? அடுத்த பாயிண்ட் என்னது? ஏ முடிச்சிட்டோம். அடுத்து பி 4 என்னது? ஞான யாவ 1 4 6 8. இந்த வரிசையில் உள்ள சில எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதல்ல வரும். எத்தனை எழுத்துக்கள்? சில எழுத்துக்கள் மட்டும்தான் எங்கே வரும்? மொழிக்கு முதல்ல வரும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ ஏபி முடிச்சிட்டோமா? ஸோ இப்போ இந்த பாடத்திலே கடினமான இடம் இந்த இடம் தான். அதை நம்ம இந்த ஷார்ட்கட் மூலிமா எளிமையாக்கிட்டோம். சரியா? அடுத்தது நம்மளுக்கு தெரியும் 6 + 4. 6னா காசை தான பாம, 4னா ஞான யாவ. 6 4 எவ்வளோ? 10. இந்த 10ஐயும் மெய்யாக மாற்றினா இந்த 10 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதலில் வரும். மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். இவ்வளோ தான் ரோமன் லெட்டர் 1. சரியா? உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். காசா தான பாம இந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். ஞான யாவ இந்த வரிசையில் சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். ஸோ இந்த காசா தான பாம 6, இந்த ஞான யாவ 4. இதை 10ஐயும் மெய்யா மாற்றினா அந்த 10 மெய்யும் மறைமுகமாக மொழிக்கு முதலில் வரும். அடுத்து ரோமன் லெட்டர் 2 மொழிக்கு முதல்ல வராத எழுத்து. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது? மெய் எழுத்து மொழிக்கு முதல்ல வராது, ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. திரும்ப நம்ம உயிர்மை எழுத்துக்கிட்ட போனோமா? ஸோ உயிர்மை எழுத்துல பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2 சியும் பியும் பார்க்கணுமா? சி 8. அந்த 8 பேர் ஒரு கேங்கில் 8 பேர் படிக்க மாட்டான்ல. ஸோ அந்த 8 பேர் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? டேன ரேல ரேல ரேன. இந்த 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வராது. இந்த 8 வரிசையில் இருக்கிற ஒரு எழுத்து கூட மொழிக்கு முதல்ல வராது. சி பார்த்துடும். அடுத்து பி பார்க்கணுமா? திரும்ப அதே தானே. ஞான யாவ இந்த வரிசையில் இந்த சில எழுத்து வந்துச்சா மீதி எழுத்து வராது. சரியா? 11 8 6 4 நம்பரே தேவையில்லை. சரியா? இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்களேன். ஸோ இதில் 4 பாயிண்ட், இதில் 4 பாயிண்ட் முடிச்சிட்டோமா? இப்போ இந்த 8 பாயிண்டில் உயிரெழுத்து 12 மொழிக்கு முதல்ல வருன்றது பேசிக். மெய்யெழுத்து ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராதுன்றது ஒரு பேசிக்கான பாயிண்ட். அப்போ இந்த 4 பாயிண்ட் தான் அந்த பாடத்திலே கடினமானது. ஆனால் அந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம அதன் மூலம் எளிமையாக்கிட்டோமா? இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு கிளாஸில் 18 பேரில் 6 பேர் படிப்பான், இது இருக்கானா? 8 பேர் படிக்க மாட்டான், இது இருக்கானா? 4 பேர் கேங்கில் இது இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 2லையும் இருக்கானா? சில பேர் படிப்பான், சில பேர் படிக்க மாட்டான். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ அது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 18 வருஷம் 6 வருஷம் வரும், 8 வருஷம் வராது, 4 வருஷம் சிலது வரும், சிலது வராது. இந்த பாயிண்ட்டு இதோட புரிதல் தானே. காசை தானே பாம ஞான யாவை புரிஞ்சா இது ஈஸி தானே. ஸோ இவ்வளோ தான் ரோமன் லெட்டர் 1 2. இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து ரோமன் லெட்டர் 3 போயிடலாமா? மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவ்வளோ? 24. ஸோ 12 + 11 + 1 எவ்வளோ? 24. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் 12 எப்படி இறுதியில் வரும்? மறைமுகமாக. இதை விட்டுறக்கூடாது. மறைமுகமாக எடுத்துக்காட்டலாம் எழுதி போட்டோம். கவிதா தா இத்து கூட்டலா நான் இருக்கா? உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். இப்போ இந்த நம்பர் வச்சு நம்ம பாயிண்ட் எடுத்தோம். அடுத்து 11 என்னது? 11 மெய். 11 மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். அந்த 11 மெய் எது நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா 7 மெய் எது வராதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். 7 தூக்கிட்டா மீதி 11 கிடச்சிடும். அடுத்து குற்றியல் உகரம். போட்டு இப்படி கீழே அம்புக்குறி போட்டால் குற்றியல் உகரம், மேலே அம்புக்குறி போட்டால் முற்றியல் உகரம். அப்படி குறியீடாக நான் வச்சுக்க வேண்டியதான். குற்றியல் உகரம் மொழிக்கு இறுதியில் வரும். குற்றியல் உகரம் மொழிக்கு இறுதியில் வரும். புரியுதா? ரோமன் லெட்டர் 3 பாருங்க. உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். அதாவது ஒரு உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மை எழுத்தாக மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து 11 மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வரும்.
ஸோ குற்றியல் உகரம் மொழிக்கு இறுதியில் வரும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு பிரித்தேதுக்கு சேர்த்தேது கொடுக்குறப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒரு மெய் எழுத்தாக இருந்தால் இந்த 11 மெய்யில் இருந்தால் தான் அது ஆன்சராக வரவே வாய்ப்பு இருக்குது. இந்த 11 மெய்யை தவிர்த்து அந்த 7 மெய் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனாலும் அது எப்படி இருக்கும், தப்பாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதையும் நீங்கள் நான் வச்சுக்கலாம். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்க்குமா? அழைச்சிடலாம் இதை. மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் எது இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வராது? உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு இறுதியில் வராது. உயிரெழுத்துக்கள் 12 எங்கே வராது? மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது பாருங்க, வேற எது மொழிக்கு இறுதியில் வராது? 7 மெய் மொழிக்கு இறுதியில் வராது. அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்களேன், 11 மெய் வரும், 7 மெய் வராது. அந்த 7 மெய் எதுன்றதான் அங்கே முக்கியமே. கசட தபர, கசட தபர ப்ளஸ் அந்த ஞா, இந்த 7 மெய்யெழுத்தும் மொழிக்கு இதில் வரவே வராது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆயுத எழுத்து எங்கே வராது? மொழிக்கு இறுதியில் வராது. ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு இறுதியில் வராது. 7 மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது ஞா வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது எகர வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது ஒகர வரிசையில் நோவை தவிர்த்து மற்றது வராது. ஸோ ஞா வரிசை திருதான், ஞா வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்தது எகர வரிசை மொழிக்கு இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோவை தவிர்த்து மற்றது வராது. ஸோ இதான் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள். நம்ம பார்த்தோம்ல, ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும். மெய்யெழுத்து மொழிக்கு இடையில் வரும். உயிர்மெய் எழுத்து மொழிக்கு இடையில் வரும். எது மட்டும் வராது? உயிரெழுத்து மட்டும் வராது. அதுவும் எதில் வரும்? அளபெடையில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வந்து எடுத்தோடனே பண்ணுற முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு ஒரு பாடத்தை படித்து இப்படி நோட்ஸ் பாடத்தை படிக்கணும், கஷ்டமாக இருக்கும், புரியாது. நம்ம யார்கிட்டயே கிளாஸ் கவனிக்கலாம், இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம், இல்லை பல தடவை படிக்கலாம். அப்புறமேட்டு படித்ததுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நோட்ஸ் எடுப்போம். அந்த நோட்ஸு தான் ஷார்ட் நோட்ஸாக மாறும். டேரெக்டாக ஷார்ட் நோட்ஸ் வர முடியாது. அப்போ பாருங்கள், எவ்வளோ உழைப்பு இருந்தால் தான் அந்த நோட்ஸை நம்மளால் சுருக்கவே முடியும். சரியா? சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சால் தான் ஒருத்தவங்களை அதை எளிமையாகவே சொல்ல முடியும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் உண்மையாக புரிஞ்சதுக்கு அர்த்தமே என்னென்னா, அதை எளிமையாக மற்றவங்களுக்கு சொல்கிறது தான். சரியா? அந்த அளவே அதுதான். ஸோ இவ்வளோ தான் மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து. நான் சொன்னல அந்த முக்கியமான எடுத்துக்காட்டு புணர்ச்சி வகுப்பில் நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இதோட பயன்பாடை பயன்படுத்தி எப்படி நம்ம ஆன்சர் இல்லைன்னு எடுக்கிறது நம்ம அதில் டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே உங்களுக்கு லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு புணர்ச்சிக்கும் பிறமொழி சொற்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். சரியா? ஸோ தொடர்ந்து தமிழ் வகுப்புகளுக்கான நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா கீழே இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் இணைஞ்சிக்கங்க. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கண்டிப்பாக பல்வேறு தமிழ் வகுப்புகளை பார்க்கலாம். ஸோ அடுத்து எழுத்து இலக்கணத்தை உங்களுக்கு நான் டெப்த்தாக நடத்தி கொடுக்குறேன். இப்போ இதே மெத்தடில் வினைமுற்று, எச்சம், தொகை, தொகா, புணர்ச்சி எந்த டாபிக் படித்தாலும் படித்து முடிச்சுட்டு அதை ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி மைண்டில் செட் ஆகிடும். இப்போ நான் எச்சம் நடத்திட்டு கூட பெயரெச்சம், வினையெச்சம், சரியா, தெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும், இங்கே என்ன வராது, இங்கே என்ன வராது. சரியா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா வகுப்புமே. ஸோ கடினமாக படிங்க. ஸோ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.